ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம நடமாறதை விடவும் இந்த கரப்பாம்பூச்சி பள்ளி நடமாட்டம் தாங்க அதிகமாக இருக்கும். அதுவும் நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம களி வச்ச பாத்திரத்துலலாம் அது போய்கிட்டு இருக்கோங்க. அதுக்காக நம்ம கெமிக்கல் கலந்து ஸ்ப்ரேலாம் ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். அது சில பேருக்கு அலர்ஜி மாதிரி ஒத்துக்காதுங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கெமிக்கல் கலந்து ஸ்ப்ரேலாம் அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு ஈஸியாக, அதுவும் ஒரே நிமிஷத்தில் அது எல்லாத்தையுமே மொத்தமாக காலி பண்ணிடலாங்க. அது அந்த மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்து டிப்ஸ் பார்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த டிப்பை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க சூப்பராக ஒர்க் ஆனிச்சின்னு. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற அந்த முக்கியமான ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்டால் தாங்க. டெட்டாலை நம்ம துணிகள் அலசுறப்ப வீடு துடைக்கிறப்ப தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பள்ளி கரப்பாம்பூச்சியை காலி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக. இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் 2 மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கரப்பாம்பூச்சி எங்கெங்கெல்லாம் வரும்னு நமக்கு தோணுதோ அங்கே நம்ம இதை ஊற்றி விடணுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற சிங்க்குக்கு அடியில் அந்த தண்ணி போகிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதில் இருந்தாங்க நிறைய கரப்பாம்பூச்சிகள் வரும். அதுவும் நைட் டைமில் தான் வரும். பகலில் அது தலையே காட்டாது. நைட் டைமில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் அது வெளியே வரும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி வச்சுட்டு சிங்கையும் நல்லா கழுவி வச்சுருங்க. கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பாத்திரம்லாம் கழுவி சிங்க்கெல்லாம் நீட்டாக கழுவிட்டேன். இப்போ உள்ளே நான் ஸ்ட்ரைனர் போட்டிருக்கேன் பாருங்கள், அதையும் எடுத்துடலாம். நான் எப்போவுமே 1க்கு 2 ஸ்ட்ரைனர் போடுவாங்க. ஒரு ஸ்ட்ரைனரில் குப்பைகள் போயிட்டு அதுக்கு கீழே மறுபடியும் போகாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்ட்ரைனர் போடுவேன். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு குப்பையுமே உள்ளே போய் அடைச்சிக்காமல் இருக்கும். அதனால தான் இதுவுமே ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரெயினரை எடுத்துட்டு நான் அந்த கொதிக்க வச்சு தண்ணி இருக்குது பாருங்கள், அதை இது உள்ளே அப்படியே ஊற்றி விட்டுக்கிறேன். இப்படி ஊற்றி விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த தண்ணி போகிற ஓட்டையில் கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஊற்றி விட்ட செகண்டுக்கு அது வெளியே வந்துருங்க. ஏன்னா இதோட நெடி அதுக்கு தாங்காதுங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் டெட்டால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் எனக்கு தலை பாரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வேதி பிடிக்கிறதுக்காக தண்ணி வச்சு இருந்தாங்க. வேதி பிடிச்சி முடிச்சோடனே அந்த தண்ணி ஹீட்டாக தானே இருக்கும். அந்த தண்ணியில் நம்ம சும்மா வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இந்த சிங்கில் ஊற்றி விடலாம். அதில் கொஞ்சம் டெட்டால் கலந்து ஊற்றி விட்டால் கிருமிகள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி அதில் ஒரே ஒரு மூடி மட்டும் டெட்டால் ஊற்றிட்டு நான் அந்த தண்ணி சாதாரணமாக தாங்க அந்த சிங்கில் ஊற்றி விட்டேன். ஊற்றி விட்ட செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கீழே அந்த ஓட்டையிலேருந்து அப்படியே ஒரு கரப்பாம்பூச்சி, ஒரு 10 கரப்பாம்பூச்சி பெருசும் குட்டியுமா சேர்ந்து ஒரு 10 கரப்பாம்பூச்சி அப்படியே உடனே அந்த ஊற்றி விட்ட செகண்டுக்கே வெளியே வந்துருச்சுங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக தாங்கலை. இவ்வளோ டெட்டால் இவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கலாம். அதை நான் மறந்துட்டேன். எனக்கு 1 வீக் முன்னாடி தான் நான் அதை செஞ்சேன். சரி, மறுபடியும் 1 வீக் கழித்து மறுபடியும் கரப்பாம்பூச்சி இருக்கும், நம்ம லைவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி பண்ணினேன். ஆனால் எனக்கு ஒரு கரப்பாம்பூச்சி கூட அதில் வரவே வரலங்க. அன்றைக்கே எல்லாமே காலி ஆயிடுச்சு போல். எனக்கு ஒரு 10 கரப்பாம்பூச்சி கிட்ட அப்படியே வெளியே கொஞ்ச நேரத்தில் அது எல்லாமே செத்து போச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் அள்ளி போட்டேன். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்பு நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு காட்டன் பஞ்சை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுலேயுமே நம்ம டெட்டாலை ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கரப்பாம்பூச்சி எங்கெங்கெல்லாம் வரும் நமக்கு தெரியுதோ, அதாவது கிச்சன் கவுண்டர் டாப்பில் இதெல்லாம் ஒவ்வொரு மூலையில் இதை அப்படியே வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு அது கரப்பாம்பூச்சி ஆகட்டும் பள்ளி ஆகட்டும் கிச்சன் பக்கமே வரவே வராதுங்க. நீங்கள் நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தடை ட்ரை பண்ணாவே உங்களுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாமே ஒரே நிமிஷத்தில் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி எதுவுமே இருக்காது. சப்போஸ் அப்படி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பால்ஸ் உருட்டி டெட்டாலில் டிப் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த பக்கம் கரப்பாம்பூச்சி தலை வச்சு கூட படுக்காதுங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதே போல் ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுலேயுமே ஒரு அரை மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்து மூடி வச்சிடலாங்க. இதை நம்ம பள்ளி எங்கெங்கெல்லாம் வருமோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் ஓரங்களில் தாங்க
தாங்க பல்லி அதிகமாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள் இந்த ஓரத்தில் தான் வந்து பல்லி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் பாருங்கள், உடனே வந்து அது வெளியே போயிடுச்சு. இதோட ஸ்மெல் வந்து அதுக்கு ரொம்பவே பிடிக்காதுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜன்னல் ஓரங்கள்லாம் இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பல்லி எங்கெங்கெல்லாம் வருமோ இது ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அந்த பக்கமே வந்து பல்லி வரவே வராதுங்க. பல்லியை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் பல்லி வராமல் இருக்கிறதுக்கு. அதே போல் நம்ம காட்டன் பால்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து கிச்சன் கவுண்டர் டாப் அது மாதிரி சிங்க்குக்கு கீழே இது மாதிரி எங்கெங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி உங்களுக்கு வரும்னு தோணுதோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பால்ஸை வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த பக்கமே வந்து அது வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கரப்பாம்பூச்சி பாத்ரூம்லேருந்தே வந்து அதிகமாக வருங்க. அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாத்ரூம்லேருந்து ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு முடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துட்டு அது கூடவே வந்து சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்ரூம் தண்ணி போகிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதில் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. அதே போல் டாய்லெட்லேயும் வந்து இது அப்படியே ஊற்றி விடுங்க. ஏன்னா டாய்லெட்லேயும் வந்து கரப்பாம்பூச்சி வந்து ஒளிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது வந்து வெளியே வந்துருங்க. அது வெளியே வரப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கெட்டில் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது எம்டியாக வச்சுக்கோங்க பாத்ரூமை. அது கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் கதவை லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கரப்பாம்பூச்சியும் செத்துருக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்ரூமில் உள்ள கரப்பாம்பூச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து இதே போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே கரப்பாம்பூச்சி இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொரு டிப்பும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் அந்த தண்ணி போகிற ஓட்டையில் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து போயிடுச்சிங்க. அதனால் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பாத்ரூம்க்கு அதை வந்து லாக் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க வந்தால் கூட அது வந்து சிமெண்ட் போட்டிருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது, டக்குன்னு வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. இப்போ பாத்ரூமை வந்து லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை நம்ம பூட்டெல்லாம் போட முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பாத்ரூம் லாக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எம்டி பென் இருக்குது பாருங்கள், அதில் வந்து மேல் பாகத்தை கொஞ்சமாக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே வந்து டேக் இருக்குது பாருங்கள், அந்த டேக் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேகில் வந்து அந்த எம்டி பென்னை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. இது வரைக்குமே கையில் வந்து பேண்டேஜ் போடல, இப்போ என்ன திடீர்னு பேண்டேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆமாங்க, நான் இந்த பென் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து விரலையும் வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய பிளட்டு போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் டக்குன்னு வந்து ஈர துணியை போட்டு சுற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து பேண்டேஜ் போடணும். நீங்கள் இந்த பென் கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவு லாக்கில் வந்து அந்த டேகை வந்து உள்ளே விட்டுக்கணுங்க. விட்டுட்டு நம்ம லாக் பண்ணிடணுங்க. அதாவது அந்த பேனா கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அது வந்து இந்த லாக் உள்ளே வந்து இருக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கையில் வந்து ஃபோனை வச்சுட்டு பண்ணுறதுனால என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பெண்ணை வந்து உள்ளே அப்படியே வச்சுட்டு அப்படியே அது டேகை வந்து மாட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் வந்து திறக்க முடியாதுங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம பென் வந்து உள்ளே வச்சுருக்கிறதுனால பாத்ரூம் டோர் வந்து நல்லாவே லாக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து பாத்ரூம் வந்து லாக் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக் பண்ணி பாருங்கள். யாராலையுமே வந்து திறக்க முடியாது. நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சிமெண்ட் வந்து காஞ்ச பிறகு நம்ம அந்த டேகை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோட நான் அதையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து நான் சொன்ன இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து எனக்கு மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நான் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து நான் மறுபடியும் வந்து லைவாக உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். அது வரைக்கும் நான் மறுபடியும் எதுவுமே செய்யலை. அப்படியே விட்டுட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து கரப்பாம்பூச்சி இருக்கா இல்லைன்னா உங்களுக்கு லைவாக வந்து வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.